குட் ஈவினிங். இது டியூஸ்டே ஈவினிங். ஊருக்கு போகிறேன். ஆனால் ஒரே ஒரு நாள் தான். இது வந்து என் ஹஸ்பண்ட்காக ஒரே ஒரு டிஷர்ட், அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ் நியூ இயர்க்காக. லாஸ்ட் மினிட்ல தான் எல்லாம் எடுத்து வச்சேன். சும்மா 2 ட்ரெஸ் தானே, மேலே கீழே எல்லாம் போட்டு. நானும் லக்ஷ்னாவும் போகிறதா தான் பிளான். அது லாஸ்ட் மினிட்ல சேஞ்ச் ஆகிடுச்சு. 5:10க்கெல்லாம் மதுரை வந்தாச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஆல்ரெடி ரூமெல்லாம் புக் பண்ணியிருந்தோம். ஆனாலும் செமையான கூட்டம். 5:30க்கு ரெடி ஆகிட்டு எல்லாம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்தாச்சு. வடை கேசரி சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாக்கு எவ்வளோ செத்து போயிருக்குன்னு சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. மதுரை ஃபுட்டுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. இது மதுரையிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் பிள்ளையார்பட்டி. வருஷத்துக்கு ஒரு தடவை இங்கே போயிடுவோம். இது வந்து அப்பா அம்மா கூட இருக்கப்பத்துலேருந்து போகிற பழக்கம். லக்ஷ்னா குட்டி குழந்தையாக இருக்கும்போதுலேருந்து போயிட்டுருக்கேன். எப்போவும் ஏர்லி மார்னிங் பூஜைக்கு போயிடுவோம். இந்த தடவை ரொம்ப லேட்டு, 10:30 ஆகிடுச்சு. சரியான கூட்டம். ஆனாலும் சாமியை நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. கோவிலில் சாப்பிட்றது நல்லது. அன்னதான சாப்பாடும் வாங்கி கொடுத்தாங்க. இந்த தடவை பெருசாக எதுவும் வாங்கலை. 2 விநாயகர். ஒன்று பெருசு, இன்னொன்று குட்டி. ட்ரை பண்ணிட்டு வந்தவருக்காக இந்த பெருசு, இந்த குட்டி எனக்கு. இது தேர்ஸ்டே மார்னிங் 5:20க்கெல்லாம் சென்னை வந்தாச்சு. பிளான்ஸ் வாங்கணுன்னே ஒரு பேக் கொண்டு போனேன். அந்த பேக் நிறைய பிளான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. மதுரையில் பிளான்ஸ் சூப்பராக இருக்கும். ஊரில் ஒரே ஒரு நாள் தான், ஆனால் எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த கிஃப்ட் வந்து நான் லக்ஷ்னாக்காக வாங்கினது. இதே மாதிரி தான் நான் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் எப்பவும் போல் கோலத்துலேருந்து ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பிளான் பேர் இங்கிலீஷ் ஐவி. சென்னையில் வந்துட்டு நிறையா ஷாப்ஸில் நான் கேட்டேன், ஆனால் வந்துட்டு எனக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் இந்த மீடியம் சைஸ் பாம், அப்புறம் இந்த கேக்டஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. முள்ளெல்லாம் இல்லை, சாஃப்டாக தான் இருக்கும். அப்புறம் 2 kg வந்துட்டு இண்டோர் சாயில் வாங்கினேன்.